Praise the Lord. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த வார்த்தையை நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணா அவங்களுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம அந்த ரூல்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஆர்கனைசேஷன்ல நாம சர்வைவ் பண்ண முடியும். பைபிள்ல கூட யோசுவா 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் எரிகோ பட்டணத்தை சுதந்திரிப்பதற்காக அவங்க முன்னேறி சென்றுட்டு இருந்தாங்க. அப்ப கடவுள் யோசுவா மூலமா ஜனங்கள் கிட்ட ஒரு ரூலை போட்டாருங்க. அது என்ன ரூல் அப்படின்னா, எரிகோ பட்டணத்துல உள்ள உயிர் உள்ள எல்லாவற்றையும் நீங்க அழிச்சிடணும். ஆனா அந்த பட்டணத்துல இருக்கிற வெள்ளியும் பொன்னும் இரும்பும் வெண்கலமும் எனக்குரியது அப்படின்னு கடவுள் ரொம்ப தெளிவா யோசுவா மூலமா ஜனங்கள் கிட்ட அதை தெரியப்படுத்தினாரு. ஜனங்கள் அந்த எரிகோ பட்டணத்தை அப்படியே சுதந்திரிச்சுட்டாங்க. ஆனா அவங்க அதுக்கப்புறம் ஆயி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை அவங்க சுதந்திரிக்கும் போது அவங்க தோற்று போயிட்டாங்க. இவங்க ஜனங்கள்ல நிறைய பேர் அழிஞ்சும் போயிட்டாங்க. அப்ப யோசுவாவை இந்த காரியம் ரொம்பவே பாதிச்சதுங்க. கடவுளே ஏன் எங்களை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி யோசுவா கடவுள் கிட்ட மன்றாடும் போது கடவுள் சொன்னாரு, உங்கள ஒருத்தர் சாபத்துக்கு ஈடான ஒரு பொருளை எரிகோ பட்டணத்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஆகான் தான் அந்த மனிதன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய பொருட்களையும் அவங்க அழிச்சிட்டாங்க. அதை அழித்ததுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் அந்த ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்க தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார். பாத்தீங்களா, ஒரு மனிதன் ரூல்ஸ பிரேக் பண்ணதுனால முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்க முடியாம தடையா இருந்ததுங்க. பைபிள்ல கூட 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுது, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்போ எந்த காரியத்திலையும் முடிசூட்டப்படுவதற்கு சட்டம் மிக மிக முக்கியம். நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃபுக்கு கூட ஒரு சில சட்டங்கள் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லா சட்டங்களும் இந்த வேதாகமத்துல தாங்க இருக்கு. இந்த சட்டத்தை எல்லாம் நம்ம பிரேக் பண்ணாம இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஜீவ கிரீடத்தை அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயம் கொடுப்பார். God bless you.